முழுக்களின் கூட்டல் இப்போ செய்ய போகிறோம். கூட்டக்கூடிய 2 எண்களில் குறியீடு மாறி இருந்துச்சுன்னா, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குறியீட்டை விட்டுட்டு மீதி இருக்கிற நம்பரில் எது பெரிய எண்ணு பார்க்கணும். இங்கே குறியீட்டை விட்டுட்டோம் அப்படின்னா 3 பெரிய எண், 3ல் 2 கழிச்சா 1. ஸோ குறியீடு மாறி இருந்தால் நம்ம கழிக்கணும். கழித்து எந்த எண்ணிலேருந்து கழிக்கிறோமோ அந்த எண்ணோட குறியீட்டை போட்டுக்கிறோம். இங்கே 5 மைனஸ் 7 இருக்குது. குறியீட்டை விட்டுட்டு பார்த்தா 7 பெருசு. 7லிருந்து 5 கழிச்சா 2, 7ஓட குறியீடு மைனஸ். இங்கே மைனஸ் 10 கூட்டல் 7. இங்கே குறியீட்டை விட்டுட்டு பார்த்தா 10 தான் பெரிய எண். 10ல் 7 கழிச்சா 3, 10ஓட குறியீடு மைனஸ். எந்த எண்ணிலேருந்து கழிக்கணுமோ அந்த எண்ணோட குறியீட்டை போட்டுக்கணும். மைனஸ் 12 ப்ளஸ் 9. குறியீட்டை விட்டுட்டு பார்த்தா 12 தான் பெரிய எண். 12ல் 9 கழிச்சா 3, 12ஓட குறியீடு மைனஸ். 10 கூட்டல் மைனஸ் 3. இங்கே குறியீட்டை விட்டுட்டு பார்த்தா 10 தான் பெரிய எண். 10ல் 3 கழிச்சா 7, 10ஓட குறியீடு ப்ளஸ். ஸோ முழுக்களின் கூட்டலில் குறியீடு வெவ்வேறு மாதிரி இருந்தால் நம்ம கழிக்கிறோம். கழித்து எந்த எண்ணிலேருந்து கழிக்கிறோமோ அந்த எண்ணோட குறியீடை போட்டுக்கிறோம். ஒருவேளை குறியீடு ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கூட்டி அதே குறியீடை போட்டுக்கிறோம். -10 கூட்டல் -2 -12. குறியீடு ஒரே மாதிரி இருக்குது, -15. இங்கேயும் குறியீடு ஒரே மாதிரி இருக்குது, 25 10 35. ஸோ அதே குறியீட்டை போட்டுக்கிறோம். ஸோ குறியீடு ஒரே மாதிரி இருந்தால் கூட்டி அதே குறியீட்டை போட்டுக்கிறோம். குறியீடு ஒரே மாதிரி இருக்குது, ரெண்டையும் கூட்டி அதே குறியீட்டை போட்டுக்கிறோம். குறியீடு ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது, ரெண்டையும் கூட்டி அதே ப்ளஸ் குறியீடு போட்டுக்கிறோம். இதே முழுக்களின் கூட்டலில் 2க்கு மேற்பட்ட எண்கள் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே குறியீடு மாதிரி வேறு எண்களை ஃபஸ்ட்டு கூட்டிக்கிறோம். -5 கூட்டல் -10 கூட்டல் -5 + 12. இப்போ -10யும் -5 கூட்டுறோம். இங்கே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குறியீடு வேறு மாதிரி வந்தால் கழிக்கணும், குறியீடு ஒரே மாதிரி வந்தால் கூட்டணும். ஸோ இங்கே குறியீடு ஒரே மாதிரி இருக்குது. அப்போ -10 -5 கூட்டினா -15 கூட்டல் 12. அப்போ -15யும் 12யும் கூட்டினோம்னா இங்கே குறியீடு வெவ்வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், கழிக்கணும். -3. இங்கே பார்த்தீங்கன்னா 18 -10 + 3. அப்போ 18 3 ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ குறியீடு ஒரே மாதிரி இருக்கிறத கூட்டிக்கிறோம். 18யும் 3யும் கூட்டினோம்னா 21 ப்ளஸ் -10. இங்கே குறியீடு வெவ்வேறு மாதிரி இருக்குது. அப்போ கழிக்கணும். 21ல் 10 கழிச்சா 11, 21லேருந்து கழிக்கிறதுனால ப்ளஸ் குறியீடு. ஸோ ரொம்பவே சிம்பிள். குறியீடு வெவ்வேறு மாதிரி இருந்தால் கழிக்கிறோம், குறியீடு ஒரே மாதிரி இருந்தால் கூட்டிக்கிறோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா முழுக்களின் கூட்டல் நம்ம செஞ்சிடலாம்.